ஒரு முட்டை சைஸ் முட்டைக்கோஸ் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி செஞ்சு தர முடியும்னா, அது வந்து இந்த மனுஷனால தான் முடியும் அப்படின்னு வந்து இன்றைக்கி நான் வந்து ஒத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சரி ஏதாவது வெஜிடேரியனில் நல்லா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இத்துணூண்டு முட்டைக்கோஸ் தான் இருந்துச்சு. வேறு எந்த காயுமே இல்ல. அப்புறம் நான் போய் காய் வாங்கிட்டு வா மனுஷன்னு சொன்னதுக்கு, "வா நான் நல்லா செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அது இத்துணூண்டு முட்டைக்கோஸ் வச்சு பாருங்க இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பேஸ்ட் மாரி அரைச்சி வச்சுட்டாப்புல. அப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு, கடாயில் 2 டேபிள் ஸ்பூனு கோல்ட் வின்னர் ஆயில் ஊற்றிட்டாப்புல. அப்புறம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு இத்துணூண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாப்புல. கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாரி. நாங்கள் வந்து 2 பச்சை மிளகாவ கீறி போட்டுக்கிட்டோம். அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா, நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த மசாலாவ வந்து இதில ஊத்தி நல்லா கொதிக்க விட்டாப்புல. ஸோ, அந்த எண்ணெய் பிரிஞ்சு அது மேலே வரணுமில்ல, அது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் அது ஓரளவுக்கு சிம்ல வச்சு அது நல்லா கொதிச்சிட்ருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு குழம்பு வச்சோம் அப்படின்னா, என்னெல்லாம் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள் போடுவோம், மிளகாத்தூள் போடுவோம், கரம் மசாலா போடுவோம், மல்லித்தூள் போடுவோம், உப்பு போடுவோம். இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து குழம்பு வைப்போம் இல்லையா? இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாரி முட்டைக்கோஸ் சைஸில தான் முட்டைக்கோஸே இருக்குது. ஸோ இதையும் நல்லா வேக விட்டாப்புல. வேக விட்டதுக்கப்புறம் மசாலா ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சாப்புல. நிஜமாலுமே சொல்கிறேன், நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. நான் சாப்பிடாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மசாலாஸில் ஹைலைட் ஆஃப் த மசாலாவே பார்த்தீங்கன்னா, 100% சாம்பார் தூள். இந்த குழம்புல வந்து சாம்பார் தூள் தான் ஹைலைட் ஆஃப் தி டிஷ்ஷுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மறுபடியும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நான் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணேன். பட் எனக்கு அந்த ஸ்மெல் வரவே எனக்கு வந்து தோசைக்கு இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ஐடியா வந்துருச்சு. அப்புறம் நான் நேற்றே நைட்டே மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருந்தேன். அது காலையில் வந்து பொங்கி வந்துருச்சு. சரி தோசை ஊற்றி இதை வச்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு. நான் சாப்பிட்ற வரைக்குமே எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்மெல்லு நல்லா இருக்கே, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தோசை ஊற்றி சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து வீட்டில் என்ன காய்கறி கம்மியாக இருந்தாலும் அதை வந்து மோஸ்ட்லி வேஸ்ட் பண்ணாமல் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா நான் இந்த சின்னதாக இருந்தால் தூக்கி வீசுகிற ஆள் தான். ஆனால் இந்த மனுஷன் வந்து இதுலேயே நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டாப்புல.